நேற்று முன்தினம் மாமல்லபுரம் அருகில் உள்ள திருவிடந்தை கிராமத்தில் சித்திரை முழு நிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு மிக பெரிய அளவில் நடைபெற்றது. மிகப்பெரிய வெற்றியடைந்த இந்த மாநாட்டில் மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவில் பகுதியில் மருவத்தூர் என்ற கிராமத்தில் விஜய் என்ற ஒரு இளைஞன் இந்த மாநாட்டிற்கு ஆர்வமாக வந்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று சாலை விபத்தால் உயிரிழந்தார். இது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி, வருத்தம். விஜயுடைய குடும்பத்தினருக்கு, நண்பர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றோம். மிகப்பெரிய அளவிலே வெற்றிகரமாக நடந்த இந்த மாநாட்டிலே இந்த ஒரு சம்பவம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை அளித்திருக்கிறது. இன்று நேரிலே வந்து தம்பி விஜயுடைய குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் அளித்தோம். அதே போன்று அவருடன் சென்ற மேலும் 4 தம்பிகள், அடிபட்டு காயமடைந்த தம்பிகளை நேரில் சந்தித்து அவர்களுக்கு அனைத்து மருத்துவ வசதிகளும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். விஜய் குடும்பத்திற்கு அத்துணை உதவிகளும் நிச்சயமாக நாங்கள் செய்வோம். சற்று முன் பொள்ளாச்சியில் நடந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்கில் தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்த தீர்ப்பில் 9 பேரும் குற்றவாளிகள் என்றும் அவர்களுக்கு சாகும் வரை சிறை தண்டனை என்ற ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கின்றோம். ஒரே ஒரு வருத்தம், இந்த தீர்ப்பு வருவதற்கு 6 ஆண்டுகள் ஆனது. இன்னும் விரைவில் இதே போன்ற ஒரு தீர்ப்பு வந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். காரணம், எத்தனையோ பெண்கள் பாதிக்கப்பட்டார்கள், ஆனால் ஒரு சிலர் தான் முன் வந்தார்கள். இந்த தீர்ப்புக்கு பிறகு மேலும் பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் முன் வர வேண்டும். அதே போன்று பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இழப்பீடு வெறும் மொத்தத்துல 81 லட்சம் கொடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இது போதுமானது கிடையாது. அதாவது மன ரீதியிலே, உடல் ரீதியிலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்ணுக்கும் 1 கோடி ரூபாய் நிதி கொடுக்க வேண்டும், அரசு கொடுக்கணும். இதுல ஏன் இவ்வளவு தாமதம்னா, இது போன்ற வழக்குகளுக்கு சிறப்பு நீதிமன்றம் கிடையாது. இத உயர்நீதிமன்றம் சொல்லி இந்த வழக்கு